who is the தலைவர்கள்லாம் போராடி சிறைக்கெல்லாம் சென்றுதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குங்கிற விஷயம். ஏராளமான தலைவர்கள்லாம் போராடி சிறைக்கெல்லாம் சென்றுதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட சுதந்திரத்தை கொண்டாடியதற்காகவே ஒரு தலைவர் 6 மாதங்களா சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. என்னங்க ஷாக்கிங்காக இருக்கா? ஆமாங்க, இந்திய சுதந்திர தினத்தை அவர் கொண்டாடிய ஒரே காரணத்துக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. அதுவும் 6 மாதம். 1932 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மாற்றி யோசித்த அந்த மகத்தான தலைவர் தான் மு. பக்தவச்சலம். உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணி செய்யும் போதே காங்கிரஸில் சேர்ந்து போராட்டங்களில் பங்கேற்றார். இந்தியா என்ற நாளிதழை நடத்தினார். உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் நடந்த தடியடியால் படுகாயம் அணிஞ்சிருக்காரு. காமராஜர் அகில இந்திய தலைவரானதும் மெட்ராஸ் மாகாணத்தில் முதல்வரானார். ஏராளமான கோயில்களை புனரமைச்சு இருக்காரு. இவரோட நெருங்கி பழகிறதே பல்கலைக்கழகத்தில் கற்பதற்கு இணையானதுன்னு பல பேர் பாராட்டி தள்ளியிருக்காங்க. பக்கம் இருக்க பாவ மறுபக்கம் என்பர். பழி ஒரு பக்கம் இருக்க பாவ மறுபக்கம் என்பர். பழியையும் பாவத்தையும் சேர்ந்து சுமந்த மாமனிதர் தான் இந்த பக்தவச்சலம். பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சர், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, திட்டமிடுதல் துறை, செய்தித்துறை, விவசாயத்துறை, கைத்தொழில்துறை, உள்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, நிதித்துறை போன்ற பல துறைகளில் அமைச்சராக பணியாற்றியவர். மொத்தம் 19 மாதங்கள் நீங்களாக 21 ஆண்டுகள் தொடர்ந்து தமிழகத்தை நிர்வாகம் செய்தவர் இந்த மாமனிதர். கீழ்பவானி திட்டம், மணிமுத்தாறு திட்டம், ஆரணி ஆற்று திட்டம், மேட்டூர் கால்வாய் திட்டம், ஏரிகள் நீர்ப்பாசன திட்டம், காவிரி திடல் தண்ணீர் திட்டம் ஆகியவை இவர் முயற்சியால் கொண்டு வரப்பட்டவை. மெய்யாற்று திட்டம், பைக்காரா மின் திட்டம், மதுரை மின்சார நிலையம், பாபநாசம் மின்சார திட்டம் விரிவு, சென்னை நகர மின்சார உற்பத்தி நிலையம் ஆகியவை இவர் கொண்டு வந்தவை. கோவில் வருமானத்தில் கல்வி சாலைகள் தொடங்க வேண்டும் என்று கூறியவரும் இவரே. கடவுள், தமிழ் இவை இரண்டுமே எல்லோருக்கும் அப்பாற்பட்டவை. கடவுளை தாங்குகிறேன் என்றும் தமிழை காக்கிறேன் என்றும் யாரும் சொல்ல வேண்டியதில்லை என்று கூறியவர். எந்த कन्याकुमारी में विवेकानंदपुरम कन्याकुमारी में ये स्मृति स्थल है एकनाथ रानडे जी का, हु इज़ द स्पिरिट बिहाइंड विवेकानंद रॉक मेमोरियल एंड विवेकानंद केंद्रा. He was cremated here on 23rd August 1982. अपनी स्पीच के दौरान प्रधानमंत्री डिफरेंट लैंग्वेजेस का प्रयोग करते हैं, जिनमें से कई के बारे में हम शायद जानते भी नहीं होंगे. बाबू कुंवर सिंह के धरती के शत शत प्रणाम करता ने बिहार के लोग अवसरवादी नव होए. पूरा मिथिलांचल बाढ़ से त्रस्त रही छे. बिहार में आप कई लैंग्वेजेस पा सकते हैं और 2001 सेंसस के हिसाब से बिहार के बस 24% लोगों की हिंदी मातृभाषा थी, जबकि 34% की भोजपुरी. अब चाहे अभी लाखों लोग अंगिका को भूलने की कोशिश करी, पर अपने माता पिता को भी कहा कि वो हिंदी में बात करें उनसे, ताकि वो इस भाषा को भूल जाए. पर ये कोई अकेला केस नहीं है. उन्होंने लिखा कि कैसे हिंदी की वजह से कई बिहारी अपनी मातृभाषाओं को भूल रहे हैं. जब हम हिंदी के इंडिया की भाषाओं पर हिंदी का असर लिखा कि कैसे हिंदी की वजह से कई बिहारी अपनी मातृभाषाओं को भूल रहे हैं. जब हम हिंदी के कंट्रोल के बारे में बात करते हैं तो हम सोचते कि हिंदी का क्या असर पड़ेगा साउथ इंडिया या फिर नॉर्थ ईस्ट इंडिया की भाषाओं पर हिंदी का असर उन राज्यों में भी पड़ रहा है जिनकी हमारे हिसाब से मातृभाषा हिंदी है, जैसे बिहार. हमारे हिसाब से मातृभाषा हिंदी है, जैसे बिहार. बिहारियों की मातृभाषा भोजपुरी, मैथिली, मगही, बज्जिका या अंगिका होती. और जिस समय बिहार ने देश में सबसे पहले हिंदी को राज्य भाषा का सम्मान दिया था, उस समय तो 99% बिहारियों की मातृभाषा हिंदी नहीं रही होगी. फिर भी ये बिहारियों की राष्ट्र भावना और राज्य से पहले राष्ट्र को प्राथमिकता देने का जो संस्कार रहा है, ये उसका प्रमाण है. क्योंकि बिहार जो एक प्रदेश है आज देश रहा हुआ है. इसी का इतिहास सदियों तक भारत का इतिहास रहा है. எதிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பிச்சுன்னு சொன்னது திமுகவை தான். அன்றைய காலகட்டத்தில் அண்ணாவின் வளர்ச்சி பெரியாருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால திமுகவை தொடர்ந்து எதிர்த்து வந்தார் பெரியார்.
என்னதான் திமுக இந்திய எதிர்ப்புக்கு ஆதரவா தங்களை காட்டிக்கிட்டாலும் 10/2/1965 அன்னைக்கு அண்ணா மொழி போராட்டத்தை கைவிடுமாறு மாணவர்களை கேட்டுக்கிட்டாரு. அதன் பிறகு இந்த மொழி போருக்கும் திமுகவுக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு அறிவிச்சாரு அண்ணா. இதை பார்த்த உடனே பெரியார் பூனைக்குட்டி கோணிலிருந்து வெளியே வந்து விட்டது அப்படின்னு சொல்லி கேலி செஞ்சாரு. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டிலையும் கலவரங்கள்லையும் அரசு கணக்கின்படி கிட்டத்தட்ட 70 தமிழர்கள் இறந்து போனாங்க. ஆனால் உண்மையிலேயே 500க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி தங்களோட உயிரை விட்டது என்னமோ தமிழர்கள் தான். ஆனால் 1938 நடந்த போராட்டத்துக்கு பெரியார் சொந்தம் கொண்டாடினாரு. 1965 நடந்த போராட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொந்தம் கொண்டாடி இதை வச்சே 1967 ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி 1965 மார்ச் மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு விடுதலையில் எழுதிய ஆசிரியர் உரையில் பெரியார், நீதானே முந்தியா ஒன்றாயிருக்க வேண்டுமானால் பொதுவாக ஒரு ஆட்சி மொழி வேண்டியதுதானே, இந்திக்காரன் உங்களைப் போல ஆங்கிலத்தை நினைக்கவில்லையே, ஆங்கிலத்தை இழிவு என்று நினைக்கிறானே, தானே போகிறது என்று எவனாவது இப்பொழுதே கிணற்றில் விழுவானா? மொழி திட்டம் என்றால் என்ன, கொஞ்சம் நீங்க தான் சொல்லுங்களேன், விளங்கவில்லை. அதுக்கு அந்த சாவியும் படிக்க சொல்கிறார்களே. அதுக்கு பெரியார், படித்து விட்டு தான் போயேன், வட்டாட்சி தலைவர் அலுவலகத்துக்கு படிக்க போகிறவர்கள் அளத்தல் முறையை படிக்கிறது இல்லையா, அதே போன்று இந்தியை படித்துக் கொள்கிறது. அவன் நேரத்திலே அவன் கொடுக்கிற ஊதியத்திலே நீ இன்னொரு மொழியை படித்து தெரிந்து கொள்கிறாய், இது மிச்சம்தானே அப்படின்னு அரிய கருத்தை சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் விட அடுத்த கேள்விக்கு பெரியார் சொன்ன பதில் தான் உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும். சாவி எழுதுறதுக்காகவும் அச்சடிக்கிறதுல இருக்கிற சிரமங்களை குறைக்கிறதுக்காகவும் 15 தமிழ் எழுத்துக்கள்ல சீர்திருத்த மாற்றங்களை முன்மொழிந்தார் பெரியார். பெரியாரோட இந்த தமிழ் மொழி சீர்திருத்தத்தை அவர் இறந்து 5 ஆண்டுகளுக்கு பின்னால அக்டோபர் 1978 அரசாணையில கொண்டு வந்த பெருமை முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரையே சேரும். இன்னைக்கு இருக்கிற தமிழ் எழுத்துக்களை சீரமைச்சது பெரியார் தான். அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாம தமிழை அச்சடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க பெரியாரிஸ்டுகள். ஆனா அது உண்மை கிடையாது. அதை பத்தி விரிவா பார்க்கலாம். முதல்ல 1915 தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிற தலைப்புல வஉசி சுப்பிரமணிய சிவா நடத்திய ஞானபனு அப்படிங்கிற ஏட்டில் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரையில யானை துதிக்கை போல இருக்கும் எழுத்துக்களுக்கு பதிலா ரா, ரோ, நா, நோ என்று எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு யானை துதிக்கை போன்ற சுழிக்கு பதிலா இரட்டை கொம்பையும் ஒற்றை கொம்பையும் 1930 குமரன் அப்படிங்கிற இதழோட ஆசிரியரான முருகப்பா பயன்படுத்தினாரு. அதன் பிறகு 1931 தான் குத்தூசி குருசாமி அப்படிங்கிறவர் முன்மொழிந்திட பெரியாரும் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை வலியுறுத்தியதோடு தன்னோட குடியரசு மற்றும் விடுதலை ஏடுகளில் அதை பயன்படுத்தி வந்தார். இப்படி பெரியார் செஞ்சது தமிழ் மொழியின் மீது உள்ள பற்றால கிடையாது. அவரோட குடியரசு மற்றும் விடுதலை ஏடுகளை அச்சிடுவதற்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த சீர்திருத்தங்களை ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் இந்த சீர்திருத்தங்கள் எல்லாமே பெரியாரால் கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது. அது எல்லாமே ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த எழுத்துக்கள் தான். அதற்கான கல்வெட்டு சான்றுகளும் இருக்கு அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகரும் சொல்லியிருக்காரு. இப்படி தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் புலவர்களையும் இழிவா பேசினதோட மட்டும் இல்லாம 1943 நவம்பர் 17 அன்னைக்கு குடியரசு இதழில் பெரியார் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதோட தலைப்பு நம் தாழ்மைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதா. அதுல தமிழென தனி முறையோ வழித்துறையோ கிடையாது, அதாவது அவனுக்கென எந்த தனி நடை உடை தோரணையும் கிடையாது, ஆரியம் கலவாத தனித்த இலக்கியம் எதுவும் தமிழனுக்கு இல்லை, தமிழனை தனித்த முறையில் வழிநடத்த எந்த தலைவனும் கிடையாது, தமிழருள் தலைமக்களுக்கு தம் தமிழர் குமுகத்தை பற்றி யாதொரு அக்கறையும் கிடையாது, அயலார்கள் என்னதான் இழிவுபடுத்தினாலும் தமிழர்கள் அதனை பொருட்படுத்தவே மாட்டார்கள், தமிழனுக்கு தன்மானம் பிறக்க வழியே இல்லை, அத்தமிழனுக்கு மானம் என்றென்றும் இருந்ததே இல்லை அப்படின்னு தமிழர்களை பற்றி தான் மனசுல நினைச்சதை அப்படியே வெளியே சொல்லியிருக்காரு பெரியார். அதே போல காமராசர் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரான போது தமிழ்நாட்டில் ஒரு பச்சை தமிழனின் அமைச்சரவை ஏற்பட்டிருப்பது நமக்கு ஒரு பெருமை, நீ ஒரு கன்னடியன், அப்படி இருக்க நீ எப்படி தமிழர்களுக்கு தலைவனாக இருக்க முடியும் என்று என்னை கூட கேட்டார்கள். தமிழன் எவனுக்கும் அந்த தகுதி இல்லையப்பா என்று நான் அதற்கு விடை சொன்னேன். ஒரு தமிழன் இன்னொரு தமிழன் உயர்வதை பார்த்து பொறுத்து கொள்ள மாட்டான் என்பதே அதற்கு காரணம் அப்படின்னு பேசியிருக்காரு பெரியார். இப்படி தொடர்ந்து தமிழையும் தமிழரையும் தமிழ் இலக்கியங்களையும் இழிவா பேசியிருக்காரு பெரியார். ஆனால் இது எல்லாத்துக்குமே பெரியாரிஸ்டுகள் முட்டு கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா இது எதையுமே பெரியார் தமிழ் மீது உள்ள வெறுப்பால பேசல, தமிழ் மொழியும் தமிழரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் பேசியிருக்காரு, அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியார் தமிழை சனியனே அப்படின்னு திட்டினது ஒரு தாய் எப்படி தன்னோட குழந்தைய சனியனே சாப்பிட்டு தொலை அப்படின்னு திட்டுவாங்களோ அது மாதிரி தான், அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு தாய் தன் குழந்தைய சனியனே சாப்பிட்டு தொலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா சனியனே செத்து தொலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா பெரியாரோ தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் அப்படின்னும் தமிழ் காட்டு மிராண்டி மொழி அப்படின்னும் தமிழுக்கு பதிலாக ஆங்கிலத்திலே பேசுங்கள் எழுதுங்கள் அப்படின்னு சொன்னாரு. இப்படி செய்யறதன் மூலமா எப்படி தமிழ் வளரும்? இப்படி பெரியார் சொன்னதுக்கெல்லாம் பெரியாரிஸ்டுகள் கொடுக்கிற விளக்கத்தை பார்த்தா பெரியாரே சிரிச்சிருவாரு. இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு. நம்ம ஊர் பசங்க நிறைய பேருக்கு தமிழ் பேச தெரியும், ஆனா எழுத தெரியாது. இங்கிலீஷ் எழுத தெரியும், ஆனா இங்கிலீஷ் பேச தெரியாது. இப்போ இந்த பையனுக்கு என்ன தெரியும்? தமிழ் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா? ரெண்டுமே தெரியாது. ரெண்டுமே இருக்கும், ரெண்டுமே ஃபெயிலியர். சோ இது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, எந்த மாதிரியான ஒரு இது நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றது யோசிங்க. ஏன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஓட்டு வந்தது. திகால திமுக முரண்பட்டு வந்ததா, உடன்பட்டு வந்ததா? சொல்லுங்க சார். அதிமுக திமுக முரண்பட்டு வந்தா, உடன்பட்டு வந்தா? நீங்க அதெல்லாம் நாங்க திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? ஒண்ணுக்குள்ள நாங்க சண்டை போட்டு வெளியே வந்து நாங்களாம் ஒண்ணுக்குள்ள சண்டையே போடாம பிளவே போடாம ஒன்னா 10,000-15,000 வருஷமா நிக்குது சனாதனமும் இந்து மதமும். அது வேற. இது 1000 வருஷத்துக்குள்ள நடந்த கொடுமை. எல்லாரும் எல்லாம் வழிபட்டு இருந்தாங்க. கண்ணப்ப நாயர் என்ன ஜாதி தெரியுமா உங்களுக்கு? ஆழ்வார்கள் எத்தனை பிராமணர்கள் தெரியுமா உங்களுக்கு? நாயன்மார்கள் எத்தனை பிராமணர் தெரியுமா? எந்த கடவுளாவது பிராமணர் உங்களுக்கு தெரியுமா? என்ன எங்களுக்கு சொல்லி தெரியுங்க சனாதன தெரியும், சமூக நீதியை பத்தி? எந்த கடவுளுக்கு பிராமணர்? ராமர் பிராமணரா? கிருஷ்ண பிராமணரா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? முருகன் பிராமணரா? சிவன் பிராமணரா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? எத்தனை ஆழ்வார்கள், எத்தனை நாயன்மார்கள் கும்பிட்டு இருக்கிறோம் கோயில்ல வச்சு, தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம், பிராமணர் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோமா? சமூக நீதி சொல்லிட்டு இருக்கீங்க. கண்ணப்ப நாயர் யாரு? என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு 3 ஹோட்டல் இருக்கு. ஒரு ஹிந்து ஹோட்டல், ஒரு கிறிஸ்டின் ஹோட்டல், முஸ்லீம் ஹோட்டல் வச்சுக்கோங்க. நான் ஒரு ஹிந்து ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன். நீங்க அங்க உட்காந்துக்கிட்டு தம்பி நான் சாப்பிட்டேன் சரியில்லை, ஒரே நாத்தடிக்குதுன்னா நான் அடுத்து எந்த ஹோட்டலுக்கு போகும்? பக்கத்து ஹோட்டல் போய் சாப்பிட போகும். இதே கான்செப்ட்ல ஒரு மதத்துல உட்காந்துக்கிட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு மாற்று மதத்துக்கு இவங்களை வழி நடத்துறதுக்கான ஒரு ஏஜென்ட் வேலையை தான் நீங்க எல்லாம் பாக்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேரு கோயிலே அடைஞ்சு கிடக்குறான் கடவுளை பாக்குறது. ஊருக்கு ஒரு சர்ச் இருக்கு, எப்படி ஒரு 1000-1000 பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை அடைஞ்சு கிடக்குறாங்க. அவங்களும் நம்ம கேட்கணும் இல்லையா? கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றோம், கடவுள் இல்லவே இல்லை. அதான் அது ஏன் இந்து கோயில் வாசல்ல மட்டும் சொல்றீங்க? அப்படியே போயிட்டு வரலாமே. நான் கேட்கிறேன். முருகனை கும்பிடுறது தமிழர் கடவுளுங்கிறான், அப்புறம் வேற எண்ணத்தை கும்பிடுறதுன்னு நான் கேட்கிறேன். பெரியாரை வணங்குறது, பெரியாரை ஏத்துக்கிறது நியாயம். அந்த கைத்தறி எதுக்கு நீங்க கும்பிட்டு இருக்கீங்க? எல்லா சிலையில இருந்து கைத்தறி அப்புறப்படுத்த வேண்டியதானே? ஒரு நேரடி சவாலே வைக்கிறேன். உங்களுக்கு வந்து பெரியார் சிலை அமைக்கிறதுக்கு எல்லா வகையான நிதி ஏற்பாடுகளும் நான் கூட பண்ணி தரேன். நான் நேரா போயிட்டு ஒரு சர்ச் வாசல்லையோ ஒரு மசூதி வாசல்லையோ வேலு பிரபாகரன் தன்னிச்சையா பெரியார் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு கும்பிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு வேலு பிரபாகரனுக்கு தைரியம் இருக்கா?